கண்ணியமானவர்களே, கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கடன் தீர ரகசியமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு காணொளியானது கண்டிப்பாக கடனாளிகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் உங்களுடைய கடனை சுலபமாக அடைக்கக்கூடிய ஒரு வழி. இன்னும் இந்த ஒரு அமல் எப்படிப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு சொன்னால், மிக பெரும் அரசர்கள், ராஜாக்கள், இன்னும் மிக பெரும் அரச வாரிசிலிருந்து வரக்கூடிய, ராஜா வாரிசிலிருந்து வரக்கூடியவர்கள் வளமையாக பின்பற்றக்கூடிய ஒரு சின்ன அமல் தான் இந்த அமல். அவர்களினுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கின்றது அப்படின்னா, அவர்களினுடைய ஜென்ரேஷன், இப்போ ஒரு ராஜா இருக்கிறார் அப்படின்னா, அந்த ராஜா இறந்த பிறகு, வஃபாத்தான பிறகு அவர்களுடைய மகன் ராஜாவாக, அவர் இறந்த பிறகு, அவர் வஃபாத்தான பிறகு அவருடைய மகன், இப்படி வாரிசு முழுக்க அவர்களை செல்வந்தராக வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசியமான அமல். இந்த ஒரு அமலை நீங்களும் செய்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம், இன்னும் பொருளாதாரம் அதிகரிக்கும். உங்களுக்கு கடன் என்பது சுத்தமாக இருக்காது. இன்னும் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் உங்களுக்கு தெரியாமலேயே அடைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல் தான் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரே மாத காலங்களில் அல்லது ஒரு வாரங்கள், 2 வாரங்களில் உங்களுடைய லைஃபை, உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாறிடும். நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கி வைத்திருந்தீர்களோ அதைவிட பன்மடங்கு உங்களிடம் செல்வம் அனாவசியமாக கிடக்கும். அனாவசியமாக இந்த ஒரு கடனை நம்ம இவ்வளோ ரூபாய்க்கு தானே கடன் வாங்கி வச்சுருந்தோம், இந்த ஒரு ரூபாய் நம்மள்ட்ட இப்போ அனாவசியமாக கிடைக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அளவிற்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தில், பணத்தில் பரக்கத்தை எல்லாம் அதிகப்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னும் இந்த ஒரு அமல் செய்வதற்கு ரொம்ப நம்ம சிரமப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு வேர்டு தான். இந்த ஒரே ஒரு வேர்டு போதும், இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும், உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு போயிடும், ஓஹோன்னு மாறிடும். அல்லாஹு தாலா மாற்றிடுவான். அப்படிப்பட்ட ஒரு அமல். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கடன் வாங்கியிருந்தீங்க, ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க, கடனால் உங்களுக்கு நிம்மதி இழந்து, உங்களுடைய வாழ்க்கையை இழந்து, உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் இழந்து நம்ம தற்கொலை செய்து கொள்ளலாமே, ஏன் நம்ம உலகத்தில் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு அமலை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த அமல் யார் பயன்படுத்தினது, யார் ரகசியமாக வைத்திருக்கக்கூடியது அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில் ஒரு அரசரிடம் கேட்குறாங்க சில காலங்களுக்கு முன்பு. அந்த அரசர் ரகசியமாக, அரசர்கள் எல்லாம் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய, ரகசியமாக செய்யக்கூடிய அமல்கள், இது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் விட மாட்டாங்க. அப்போ ஒரு மந்திரியார் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு முஸ்லீம் மந்திரியார், அரசர் தினந்தோறும் வளமையாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து மௌனமாக அமர்ந்து ஒரு அமல் செய்வாராம். அந்த விஷயத்தை இந்த ஒரு மந்திரியார் தெரியாமல் தினந்தோறும் கவனித்து கொண்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் சட்டென்று ராஜாக்கே தெரியாமல் அவருடைய பின்புறத்தில் போயிட்டு உட்கார்ந்து கேட்குறாரு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு. அப்போ இந்த ஒரு வார்த்தையை அவர் ஓதி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த அரசர் இந்த ஒரு மந்திரியை பார்த்துட்டார். பார்த்த பிறகு அந்த மந்திரியிடம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் தினந்தோறும் இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை, என்னுடைய பேர குழந்தைகளினுடைய வாழ்க்கை முடியும் வரை அவங்களுக்கு செல்வத்தில் பரக்கத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு ஒரு ரகசியமான ஒரு அமலை தான் நான் தினைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரியார் இடத்துல சொல்கிறாங்க. அந்த மந்திரியார் இந்த ஒரு இன்டர்வியூவில், இது மாதிரி இன்டர்வியூ அப்படின்னா மக்கள் கூடக்கூடிய ஒரு இடங்களில் மக்கள் கேட்கும்போது இந்த ஒரு மந்திரியாரும் சொல்லியிருக்கிறார், இந்த அரசர் இதுதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய மக்களிடத்தில் சொல்கிறாரு. அதை நிறைய நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய நபர்களுக்கும் அது போன்ற பொருளாதாரத்தில், செல்வத்தில் பரக்கத்து ஏற்பட்டு கொண்டது அப்படின்னு சொல்லி வரலாற்றில் எழுதுகிறாங்க. அப்படி அந்த அரசர் என்ன வார்த்தையை ஓதினார், அந்த வார்த்தையை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அந்த வார்த்தையை தினந்தோறும் நீங்கள் ஒரு இடத்துல மௌனமாக அமர்ந்து நல்ல ஒழு செஞ்சுட்டு, மௌனமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ, அல்லது உங்களுடைய இல்லங்கள்லையோ, அல்லது பள்ளிவாசல்கள்லையோ, அல்லது உங்களுடைய வீடுகள்லையோ, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மௌனமாக அமர்ந்து ஒரு 5 நிமிடம் இந்த ஒரு வார்த்தையை
100 தடவை தினம்தோறும் செஞ்சிருங்க. செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை உலகத்தில் யாருனாலையும் தடுக்க முடியாது. அல்லாஹு தாலா உங்களுடைய பொருளாதாரத்தில் நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக அல்லாஹு தாலா உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்திடுவான், எந்த ஒரு தடையுமே இல்லாமல். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா சிம்பிளான வார்த்தை தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். இன்னல்லாஹ ஹுவல் ஹனியுல் ஹமீத். இதனுடைய பொருள் என்னன்னா, நிச்சயமாக அல்லாஹ் அவன் தான் ஹனியுன் தேவையற்றவன், அல் ஹமீத் அவன் தான் சீமான், அவன் தான் மிகப்பெரும் பணக்காரன், மிகப்பெரும் செல்வந்தத்திற்கு புகழுக்குரியவன் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இந்த ஒரு வார்த்தையை தினம்தோறும் 100 தடவை ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து ஊதி பாருங்கள். இந்த ஒரு அமலை செய்யுங்க. இது வளமையாக ராஜாக்கள் செய்து வரக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு அமல். இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கடன் என்பதே இருக்காது, பணத்தில் பிரச்சனை என்பதே இருக்காது, பொருளாதார நெருக்கடியே வராது, இன்னும் ரிஸ்கில் தட்டுப்பாடே இருக்காது. ஆக கண்ணியமானவர்களே, கடன் வாங்கி கொண்டிருப்பவர்கள், கடனினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்ஷா அல்லாஹ் இதை வளமையாக செஞ்சுவாங்க. உங்களுடைய கடன்களை எல்லாம் நீக்கி உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை பெற்று தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.